வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். அப்படியே பெரிய ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அவ்வளோ பெரிய கலெக்ஷன்ஸ்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா இந்த கலெக்ஷன்ஸ்ல என்ன அப்படின்னா, நான் வந்து இது வாங்குனது எல்லாமே வந்து பூனேல. இதுக்காக போய் நாங்க வந்து பூனேல வாங்கிட்டு வர கிடையாது. ஒரு 8 இயர்ஸ்க்கு மேல நாங்க வந்து அங்க பூனேல இருந்தோம். பூனே, மகாராஷ்டிரால. ஆ ஹஸ்பண்டோட ட்ரான்ஸ்ஃபர் விஷயமா அங்க இருந்தோம். இப்போ சென்னைக்கு வந்து ஒரு 2 வருஷம் ஆகுது. இது 3வது வருஷம் போயிட்டு இருக்கு. ஸோ அப்ப வாங்குன கலெக்ஷன்ஸ் தான் இன்னும் கேட்டா என்ன நான் ரொம்ப அந்த புனேல வாங்கின ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி வைஸும் அண்ட் கலரு, அங்க இருக்க டிசைனு இதோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு பூனே தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அ ஊர ஊர ஊருமே அப்படிதான். ரொம்ப அந்த பூனே தான் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அ அதனால அங்க வாங்குன ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு பாருங்க. இத பாருங்க. ஆனா இப்ப இந்த ட்ரெஸ் எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு வந்து எல்லாமே குட்டி ஆயிடுச்சு. நான் போட முடியாத அளவுக்கு தான் இருக்கு. அது ஒரு வருத்தம் எனக்கு. இது பாருங்க. இது ஒரு ரெட் கலர். அண்ட் இங்க பாருங்க. இது வந்து பிங்க் வித் ஹார்ட் ஹார்ட் போட்டது. எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஐயோ! பின்னாடி வந்து கயிறு இருக்கு கட்டுறதுக்கு. அண்ட் கீழ வந்து டிசைன் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மாரி கர்வா வரும்ல. இதோ இந்த மாதிரி. இப்படி வரும். லாங் டாப். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபேவரட் இது வந்து. ஃபேவரட் இது. பட் இப்ப இனிமே போட முடியாது. ஏன்னா அது வந்து எனக்கு சின்னதாயிடுச்சு சைஸ் எல்லாம். இது பாருங்க. இது ஒரு பிளாக். இந்த டிசைன் இதுவும் பிடிச்சிருக்கு எனக்கு. இதுவும் பிடிச்சது. ரொம்ப பிடிச்சிருக்கு இது எனக்கு. இப்ப கூட இதை ஆனா போடலாம் இது. ஏன்னா இது டபுள் எக்ஸல். காம்பினேஷன் பாருங்க. பிளாக் அதுல வந்து ஆஷ் அண்ட் எல்லோ அந்த ரவுண்ட் ரவுண்ட் வந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. கிளாத்தும் நல்லா இருக்கு. இன்னும் இவ்வளோ ஒரு 5 வருஷத்துக்கு மேல இருக்கும் அதை எடுத்து. ஆனா இன்னும் அது கிளியில அதோட கலர் போகல. எல்லாமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனாலதான் பூனேல இருக்க கிளாத்து அந்த ஷாப்பிங் இடம் அதெல்லாம் ரொம்ப நான் மிஸ் பண்றேன். இதோ இதை பாருங்க. இதுவும் அப்படிதான். இந்த நெக்ல வெறும் அந்த டிசைன் வந்து இது மட்டும் தான் ரிமூவ் ஆகும். இது மட்டும் ரிமூவ் ஆயிருக்கு. ஒரு கோட் டைப் கோட் மாடல். நீங்க வந்து ஒரு நாட் இருக்கும் ஃப்ரண்ட்ல. இதெல்லாம் இப்ப எனக்கு வந்து யூஸே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப சின்னதாயிடுச்சு. அது ஒரு இங்க பாருங்க. சூப்பரா இருக்கு பாரு. செக்குடு போட்ட மாதிரி. அது ஒரு கலரு டிசைனு. இத பாருங்க. இது வந்து இதுல ஒரு மெமரி இருக்கு. என்ன அப்படின்னா, நான் வந்து டீச்சரா வந்து அங்க போயிட்டு பூனேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணேன். என் பசங்க வந்து ஒருத்த வந்து பிளே ஸ்கூல் போயிட்டு இருந்தான். ஒருத்த வந்து அங்க வந்து சீனியர் கேஜி, ஜூனியர் கேஜின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்கேஜி, யூகேஜி தான் அப்படி சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஃப்ரெண்டா பழகுனவங்க ஒருத்தவங்க. அங்க மகாராஷ்டிரா தான். மகாராஷ்டிரா இருக்கவங்க. எனக்கு வந்து மொழி பிரச்சனை. ஃபர்ஸ்ட் அந்த போன வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப மொழி பிரச்சனை இருந்தது. இங்கிலீஷ்லயே தான் பேசிட்டு இருப்பேன். சரி, ஆனா எவ்வளவு நாள் இங்கிலீஷ்ல சமாளிக்கிறது? பசங்க எல்லாம் மராட்டியில பேசுவோம். இவங்களும் அப்படிதான் ஹிந்தி மராட்டியில தான் டீச்சர்ஸும் பேசுவாங்க. என்னடா அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசுவாங்க. அதே சமயம் அவங்க கிட்ட பேசி பேசி எனக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு வரும். அப்ப வந்து ஏன் ஒரு தம்பிங்களோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்து டீச்சர்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தேன் எங்க வீட்டுக்கு. அப்ப வந்து நம்ம ஆல்ரெடி அந்த ஊர்ல இருக்கோம். நம்ம தமிழ்காரங்க எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒருத்தவங்க 2 பேர் இருப்பாங்க. அவங்களும் எங்கேயோ தூரத்துல இருப்பாங்க. இப்ப என்ன அப்படின்னா அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தேன். ஏன்னா நமக்கு ஒரு ஃபங்க்ஷன்னா யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ வந்து இவங்களெல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தேன். அப்ப வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த ஊர்ல இன்னொன்னு என்ன பழக்கம் அப்படின்னா சரியான கஞ்சனுங்க. எப்படின்னா பர்த்டே ஃபங்க்ஷனோ அல்லது ஏதாவது ஒரு வீட்டுக்கு ஃபங்க்ஷன் கூப்பிட்டோம்னா பசங்கள்ட்ட அவங்க வீட்டுக்கு அனுப்புற அந்த பிள்ளைங்கள்ட்ட என்ன தெரியுமா கொடுத்து அனுப்புவாங்க? பிஸ்கெட் பாக்கெட் கொடுத்து அனுப்புவாங்க. 10 ரூபா பிஸ்கெட், 20 ரூபா பிஸ்கெட். அதை வந்து ரேப் பண்ணி அது மாதிரி கொடுத்து அனுப்புவாங்க. எனக்கே ரொம்ப காமெடியா இருக்கும். என்னடா இது டே நாங்கெல்லாம் எவ்வளவு கிஃப்ட் எல்லாம் கொடுப்போம் தெரியுமா அப்படின்னு இருக்கும். பாதி பேர் 10 பேர் வந்தாங்கன்னா 10 பாக்கெட் பிஸ்கெட் எங்கள்கிட்ட இருக்கும். ரொம்ப ரொம்ப ரேரா தான் அந்த பென்சில் இந்த மாதிரி நம்ம கிஃப்ட் ஐட்டம்ஸ் கொடுக்குறோம்ல அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதர்வைஸ் இந்த பிஸ்கெட் பாக்கெட்டே அதுங்க கிஃப்டா கொடுக்குற ஆளுங்க. அந்த மாதிரிதான் இந்த டீச்சர்ஸுமே தப்பா நினைச்சுக்காதீங்க. என் ஃப்ரெண்டு தான் அவங்க. இவங்களுமே வந்து சரி பாத்துக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு அதாவது 3 டீச்சர்ஸ் போட்டாங்க. என்டி அப்புறமா பின்னாடி சொன்னாங்க. 3 டீச்சர்ஸுமே போட்டு அதுல இன்னொரு டீச்சர் ஒரு கஞ்ச பிசினாரி இருந்தா அந்த அம்மா என்னன்னா நம்ம வந்து மேக்சிமமே வந்து 250 300 கூட தான் வாங்கணும்னு பிளான் பண்ணி பண்ணிச்சுங்களா. அது பாத்துங்க எப்படி கேவலமான ஆளா இருக்கும்ட்டு. சரின்னு சொல்லிட்டு 3 எல்லாம் கூப்பிட்டுட்டு நான் உண்மையாதான் கூப்பிட்டு தான் இன்வைட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்திருந்தாங்க. இப்படி எல்லாம் பிளான் பண்ணாங்கன்னு இந்த 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 ஸ்வர்ணா அப்படின்ற அந்த அக்காவை என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் வந்து இவங்க வந்து பாத்துட்டு நான் சாப்பாடு இதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு ஒரு குடும்பம் மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் வச்சுட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷேம் ஆயிட்டு நீ எங்களுக்கு எப்படி கிஃப்ட் கொடுத்துருக்க நாங்க பாரு ஒரு 250 ருபீஸ்க்கு பிளான் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு எனக்கு இந்த இந்த ட்ரெஸ்ஸை வந்து கிஃப்ட் பண்ணாங்க. அந்த பிளான் பண்ணாங்க தெரியுங்களா? அவங்க இல்லாம என்னோட 2 ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து எனக்கு இந்த ட்ரெஸ் அவங்களோட ஞாபகமா நான் இன்னும் வச்சிருக்கேன். ரொம்ப ஃபேவரட் ட்ரெஸ். ஸோ இது ஒண்ணுங்களா.
இங்க பாருங்க, இது வந்து லாங் டாப். இது மொத வாங்கின லாங் டாப் வித் இந்த மாதிரி டிசைன், இந்த நெக் டிசைன்ல வாங்கினேன். இந்த பாருங்க, இன்னும் இந்த ட்ரெஸ் எதுவுமே ஆகலப்பா, அப்படியே இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா நான் போடவே முடியாது, அது ஒரு விஷயம். இப்ப வந்து இது என்னோட சைஸ் எக்ஸ்எல் ஆயிடுச்சு. இது வந்து ஐ திங்க் எல். உள்ளேயே இந்த கை உள்ளேயே போகவே இல்லை. பாருங்க, இன்னும் அப்படியேதான் இருக்கு. இந்த டிசைனும் நல்லா இருக்கு, கலரும் நல்லா இருக்கு, எதுவுமே கிளியவே இல்லை. இங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகான ட்ரெஸ், அப்படியே இருக்கு. ஆனா வந்து யூஸே பண்ண முடியாத அளவுக்கு இதுவாயிடுச்சு. இது எல்லாமே வந்து ஐ திங்க் இது 1200 எடுத்தேன். அந்த ஊர்ல எடுத்தேன் நானு. ரொம்ப பிடிச்சிருந்தது, டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது எடுத்தேன். ஆனா இது வந்து யூஸ் இல்லாத அளவுக்கு இருக்கு. இதை பாருங்க. அடுத்தது இது என்னோட ஃபேவரட். இதுவுமே பாருங்க, இது சில நேரத்துல நான் சென்னையிலுமே இது போட்டிருக்காங்க, பாத்திருக்கேன், ஒரு சிலர் போட்டிருக்காங்க. இது நான் பூனேல தான் எடுத்தேன். இது வந்து இது 800 எவ்வளவுதான். ஆனா துணி வந்து 800 அப்படின்றது ஒரு பெரிய அமௌண்ட் தான். ஏன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க அந்த 800 போடுற அமௌண்ட்டுக்கு நமக்கு வந்து ட்ரெஸ் வந்து அவ்வளவு நல்லா நமக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. ஒண்ணு கலர் போயிடும், இல்லைன்னா அதோட குவாலிட்டியே கொஞ்ச நாள் தான் வரும். ஆனா இந்த ட்ரெஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அப்படியே இன்னும் நிறைய நாள் போட்டோம்னா அவ்வளவு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். எந்த இதுவுமே கிளியாது. நமக்கு வந்து டிசைனும் அப்படியே நம்ம போட்ட மாதிரி, நமக்கு என்ன பிடிச்ச கலர்ல எடுத்தோமோ அதே கலர்லயே அப்படியே இருக்கு இன்ன வரைக்கும். அண்ட் நம்ம இந்த கிளைமேட்டுக்கு நமக்கு ஹாட்டா இருக்கும் இல்லையா, அதுக்கு இந்த செம்மையான குவாலிட்டி. இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சது. இதுவும் பூனேல வாங்கின ட்ரெஸ் தான். பாருங்க, இங்க பாருங்க, இது வந்து துணியா எடுத்து தச்சேன் ஆக்சுவலி. இதையுமே நான் சென்னையில ஒரு சிலர் வச்சிருக்கத பார்த்தேன். இதையும் நான் வந்து துணியா, இது வந்து அதெல்லாம் ரெடிமேட், இது வந்து துணியா எடுத்து தச்சேன். பாருங்க, துணியா எடுத்து இது தச்சது இப்படி இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து இந்த பேண்ட் அண்ட் ஷாலு, ஓகேங்களா. இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இது ஒரு ட்ரெஸ். அதே மாதிரி துணியா எடுத்து தைச்சதுல இந்த ப்ளூ, இதுல கூட ஒரு டான்ஸ் பண்ணிருக்கேன் நானு. பார்க்கலன்னா போய் ஷார்ட்ஸ்ல போய் பாருங்க. இத பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதையும் அப்படியேதான்ப்பா, இதோட கலரோ இதோட இதுவோ எதுவுமே போகல. ஒன்லி திங் எனக்கு வந்து சைஸ் மேட்ச் ஆகல அப்படின்றதான். இதான் இதோட ஷால். எவ்வளவு அழகா இருக்கு. பார்த்த நல்லா போட்டோம்னா ரொம்ப சூப்பர்பா இருக்கும். இது பாருங்க. அண்ட் இன்னொன்னு விஷயம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும். இது பாருங்க, இந்த மாதிரி ஷால் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ஷால்லாம் கூட நான் வந்து புனேல வாங்கினதுதான். அதோட மேக்ஸிமம் ப்ரைஸே வந்து 200. அண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து ஷாலுக்கும் வர அங்க அந்த ஊருக்கு போயிட்டு அதுக்கும் ஒரு பைத்தியம் ஆயிட்டேன். பார்த்தோன்னே டிசைன் சூப்பரா இருக்கும், உடனே எடுத்துறது. ஓகேங்களா, அந்த மாதிரி எடுத்தது ஷால் தான். இந்த பிங்க், இந்த ரெட், அண்ட் இங்க பாருங்க இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் எடுத்தேன் நானு. ஆனா இங்கெல்லாம் நான் இந்த மாதிரி டிசைன்ஸ் நான் பார்க்கவே இல்லப்பா. நான் சென்னை வந்து அதுக்காக நான் வந்து சென்னை இது பண்ண பூனே ரொம்ப பெருமா அப்படிலாம் கிடையாது. என் ஊரு எப்படி பார்த்தாலும் என் ஊரு என்னோட இது. ஆனா இங்க இருக்க மக்கள் வந்து எப்படி அப்படின்னா குவாலிட்டியை மீறி வந்து அவங்க லாபம் இந்த மாதிரி தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால துணி வந்து நல்லதா, காசு போடுற காசுக்கு நல்லதா கிடைக்குது அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அங்க நான் போய் பார்த்துட்டு வாங்கிட்டு கிட்டத்தட்ட அத்தனை வருஷ காலம் இருந்துட்டு, பிம்பிரி சிஞ்ச்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் தான் நாங்க இருந்தோம். அந்த இடத்துலதான் ஒரு காமனான இப்ப நம்ம டி நகர் மாதிரி இருக்கு இல்லையா சென்னையில, அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய இடம் தான் அந்த கடை. அங்கதான் போய் வாங்கிட்டு நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்க எதுவுமே நல்லா இருக்க மாட்டேங்குது, காசு போடுற காசுக்கு நல்லாவே இல்லை. இங்க பாருங்க, அதே மாதிரிதான் இன்னொரு ஷாலு, வெறும் பிளைனா. இதுலயே நிறைய கலர் இருந்தது, கிரீனு, ரெட்டு, அந்த மாதிரி இதே ரொம்ப கலர் இருந்தது. இதுக்கு வந்து நான் இந்த ஒரு பிங்க் கலர் ஒன்று ஹாட்டா காமிச்சேன் பாத்தீங்களா, அந்த ட்ரெஸ்க்கு தான் இதை நான் மேட்ச் பண்ணிக்கிறேன். இது பாருங்க ஆப்போசிட்டா இருக்கும். இது பாருங்க, இந்த ட்ரெஸ் போட்டுட்டு இந்த ஷால் போடுவேன் நான் யூஸ்வலி. போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த ட்ரெஸ்க்கு இந்த ஷால் போடுவேன் நான், ரொம்ப பிடிக்கும். அந்த ஊர்ல வந்து அப்படி எல்லாரும் எப்படின்னா, இந்த வெயிலுக்கு நம்ம எப்பயுமே ஷால் வெறும் இது போட்டுக்குவோம். அவங்க எப்படின்னா தலையில அப்படியே தலையில இது பண்ணிட்டு அப்படியே கட்டிக்குவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனாலதான் நிறைய ஷால்ஸ் அங்க அவைலபிளா இருக்கும். இப்படி போட்டுக்குவேன் இந்த ட்ரெஸ்க்கு, ரொம்ப நல்லா இருக்கும். ஆப்போசிட்டா இருக்கு. இது டார்க், இது லைட், ஆப்போசிட்டா நல்லா இருக்கும். அங்க வந்து இந்த ஷால் எல்லாத்தையும் வந்து பனியா இருந்தாலும் சரி, வெயில் டைமா இருந்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, ஒரு ஷால் அப்படி போட்டுட்டு அவங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இப்படி போட்டுட்டு இப்படி இது பண்ணி கட்டிடுவாங்க. ஏன் நானே அங்க போயிட்டு அப்படிதான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அங்க அவ்வளவு பனி பெய்யும். அங்க அவ்வளவு பனி பெய்யறதுனால இந்த மாதிரி ஷால் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கும். ஐ திங்க் எனக்கு என்ன தோணுதோ, மனசுல என்ன தோணுச்சோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் மீட் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளவு நேரம் நீங்க என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.